நேயர்களே வணக்கம். நான் உங்கள் மார்ஷல் சிறப்பு நேர்காணலுக்காக நம்முடன் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி இணைந்திருக்கிறார். வாரங்களோடு பேசலாம். சார் வணக்கம். இரண்டாவது நாளாக முக்கிய தலைவர்களை எல்லாம் விஜய் அவர்கள் சந்தித்து வருகிறார். அதிமுக தலைமை பொறுப்பில் இருக்கிறவரை போய் சந்திப்பார் என்று பார்த்தால் சி.வி. சண்முகத்தையும் எஸ்.பி. வேலுமணியையும் போய் சந்திக்கிறார். அவருடைய எம்எல்ஏக்களை எல்லாம் அவர்கள் அறிமுகப்படுத்திக்கிறார். எப்படி பாக்குறீங்க? தெளிவான பொலிட்டிக்கல் மெசேஜ். எடப்பாடியை சந்திக்கல, ஸ்டாலினை சந்திச்சாரு. அப்புறம் எல்லா கட்சி தலைவர்களையும் பார்த்தாரு. நேற்றைக்கு ஸ்டாலினை சந்தித்த பிறகு வைகோ, அதன் பிறகு அன்புமணி, அப்புறம் சீமா. இன்றைக்கு ஐயுஎம்எல் அலுவலகம், திருமா அலுவலகம், அதன் பிறகு தேமுதிக அலுவலகம், காங்கிரஸ் அலுவலகம், கடைசியாக திருமாவளவன், சி.வி. சண்முகம், திருமாவளவன். ஆமாம், இப்போ சி.வி. சண்முகத்தை பார்த்தது தான் நியூஸ். இவங்க எல்லாரையும் பார்த்ததை விட ஸ்டாலினை பார்த்ததுக்கு அடுத்து முக்கியத்துவம் வாய்ந்த நியூஸ் இவங்களை பார்த்தது தான். அதிமுக பிளவுபட்டு விட்டது. ஒரு பிரிவு நாளைக்கு நம்பிக்கை கோரும் தீர்மானத்தில் விஜய்க்கு ஆதரவாக வாக்களிக்க இருக்கிறது. ஒரு முன்னாள் முதலமைச்சர் என்கின்ற முறையில் ஸ்டாலினை பார்த்த விஜய் எடப்பாடியையும் பார்த்திருந்தால் அது என்னை பொறுத்த வரைக்கும் அது அரசியல் ரீதியில் ஒரு ஆரோக்கியமான அரசியலாக இருந்திருக்கும். ஆனால் அதை அவர் செய்யாமல் அதிமுகவில் பிளவு ஏற்பட்டிருக்கக்கூடிய சூழலில் அதில் ஒரு பிரிவை போய் பார்ப்பது என்பது ஆழமான அரசியல் கொண்டது. தப்பு ரைட்டுன்னு எதுவும் சொல்ல முடியாது. பிளவுன்றது கூட ஒரு பல காலமாக இருக்கக்கூடிய பிளவா இல்ல, அங்கீகரிக்கப்பட்ட பிளவா இல்ல, ஒரு 4 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் ஒன்னாதான் இருந்தாங்க. அதுதான் இன்னைக்கு பிளவு. அது அவ்வளவுதான். முந்தா நாள் வரைக்கும் ஒன்னா இருந்தாங்க, நேற்று காலையில ஒன்னா இருந்தாங்கன்றது இன்னைக்கு பிளவு என்பது பிளவு. இன்னைக்கு பிளவுபட்டுருச்சு, தெளிவாகவே தெரியுது. ஏன்னா எடப்பாடி கொறடா உத்தரவு போட்டார், நாளைக்கு விஜய்க்கு எதிராக ஓட்டு போடுங்க. இவங்க ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க, இவங்க ஆதரிச்சு ஓட்டு போடுன்னு இவங்க கொறடா உத்தரவு கொடுப்பாங்க. யாருக்கிட்ட அதிக எம்எல்ஏன்றது இப்போதைக்கு பார்க்கும்போது சி.வி. சண்முகத்திட்ட இருக்க மாதிரி தெரியுது. நாளை வாக்கெடுப்பு முடிஞ்சோன்னா தான் அதை நம்மளால கன்ஃபார்ம் பண்ண முடியும். புரியுதுங்களா? நாளை வாக்கெடுப்பு முடிஞ்சோன்னா தான் அதை நம்மளால கன்ஃபார்ம் பண்ண முடியும். புது அரசு வந்திருக்கிறது, பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் அவருக்கு இருக்கிறது. இடதுசாரிகள் விசிக ஐயுஎம்எல் ஆதரவு, அதில் ஒரு எம்எல்ஏ ஓட்டு போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க கோர்ட்டு. அது சுப்ரீம் கோர்ட்டு ஏற்று போயிருக்காங்க. என்ன ஆகுதுன்னு தெரியல. அந்த ஒரு எம்எல்ஏவை அமமுக காம்பன்சேட் பண்ணிடுது. பிரேமலதா என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. அன்புமணிலாம் வாக்கெடுப்பு புறக்கணிச்சுட்டு போயிடுவாங்களா அல்லது எதிர்த்து ஓட்டு போடுவாங்களான்னு தெரியல. எதிர்த்து ஓட்டு போட வாய்ப்பு குறைவு, ஆதரித்து ஓட்டு போடாமலும் இருக்கலாம், புறக்கணித்து விட்டு போகலாம். நம்பர்ஸ் இருக்குது. ஏடிஎம்கே இல்லாட்டியும் நம்பர்ஸ் இருக்குது அவங்களுக்கு. ஏடிஎம்கே இருந்ததுன்னா என்ன கம்ஃபர்டபுளாக இருக்கும். நாளைக்கு தப்பிப்பது ஈஸி ஏடிஎம்கே இல்லைன்னா. ஆனால் 6 மாதம் பொறுத்து 6 மாதம் வரைக்கும் கான்ஃபிடன்ஸ் மோஷன் கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ என்ன நடக்கும்னா, ஆட்சிக்கு ஸ்திரத்தன்மை வேணும்னா ஏடிஎம்கேயோட ஆதரவு தேவை என்பதுதான் யதார்த்தமாக இருக்குது. இட்ஸ் அ ஃபேக்ட். ஸோ இதில் அவர் அங்கே இன்னைக்கு சி.வி. சண்முகத்தோட அலுவலகமோ வீடோ அது எதுன்னு தெரியல, அதை தேடி போய் பார்த்துருக்கிறார். தெளிவான மெசேஜ் போயிடுச்சு. ஏடிஎம்கே நம்பி தான் இந்த அரசு இருக்க போயிருதுன்னு. மற்றவங்கள மாதிரி ஏடிஎம்கே வெளியிலேருந்து ஆதரவு கொடுக்க மாட்டாங்க. இப்போ காங்கிரஸ் உள்ளேருந்து ஆதரவு கொடுப்பேன்னு சொல்லி இந்த மந்திரி தேர்ந்தெடுக்கப்படலை. மற்ற 4 பேர் வெளியிலேருந்து ஆதரவு வந்துட்டாங்க. இடதுசாரிகள் ஐயுஎம்எல் அண்ட் விசிக. அதிமுக கண்டிப்பாக அதிகாரத்தில் பங்கு வாங்கிட்டு தான் ஆதரிப்பாங்க. இப்போ காங்கிரஸும் அதிமுகவும் ஒரு பிரிவு அதிமுகவும் தாவேக்காக்குள்ள இருக்கும். ஒரு முழு அளவிலான கூட்டணி அரசு தமிழகத்தில் அமைகிறது. இல்லை, இதை அதிமுகன்னு நம்ம ரெக்கக்னைஸ் பண்ணிட முடியுமா? அதிமுகவில் ஒரு பிரிவுன்னு வச்சுக்கோங்களேன். எது அதிமுக? நீங்கள் இப்போ 17 ஒரு பக்கம் 30, நல்ல கேள்வி. 17 ஒரு பக்கம் 30 ஒரு பக்கம்னு வரும்போது எது அதிமுக நம்ம எப்படி சொல்ல முடியும்? கட்சித்தாவல் தடை சட்டம் என்பது கேலி கூத்தாக மாறிவிட்டது. இல்ல, ஒரு முதலமைச்சர் பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு விஜய் பொதுச் செயலாளரை கடந்து இப்படி அடுத்த கட்ட நிர்வாகிகளை போய் சந்திக்கலாமா? அது அழகா? லுக், உங்க கேள்வியில் இருக்கக்கூடிய தார்மீக ரீதியிலான அறம் சார்ந்த அரசியல் அது ஒரு கெட்ட வார்த்தையா மாறி போச்சு. புரிதலுக்காக நான் சொல்றேன். as far as morality is concerned, political moralityனா தெரியும் இல்லையா? அரசியல் ஒழுக்கம்னு வச்சுக்கலாம், ரொம்ப சுருக்கமா சொல்றதுனா. அதன் அடிப்படையில் நீங்க பார்த்தீங்கன்னா இது சரி என்று சொல்ல முடியாது. ஒரு கட்சி பிளவுபட்டிருக்கு, லிட்டரலி பிளவுபட்டுருச்சுன்னு அவங்களே சொல்றாங்க. காலையில் அவர் 8 மணிக்கு சி.வி. சண்முகம் பிரஸ் மீட்ல சொல்றாரு, நாங்கள் ஆதரிக்க போறோன்றார். மதியம் பொதுச் செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் அவர் சொல்லுகிறார், விஜய்க்கு எதிராக வாக்களிக்கும்படி கொறடா உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றார். அப்போ அந்த கட்டத்தில் அதிமுகவோட ஒரு பிரிவை போய்
அவர் சந்திப்பது என்பது தனக்கு அவர்கள் ஆதரவு கொடுக்கிறார்கள் என்ற காரணத்துக்காகத்தான். சந்தேகம் வேணாம் அவருக்கு. இவங்க அவர் ஆதரிக்கிறது அமைச்சரவையில் இடம்பெறணும், மந்திரி பதவி வேணுன்றதுக்காக தான். அதுலயும் உங்களுக்கு சந்தேகம் வேணாம். இது ரெண்டுமே உண்மை. இது சரியா தப்பா நீங்க கேட்கிற கேள்வி பொலிட்டிக்கல் மொராலிட்டி சம்பந்தப்பட்டது. பொலிட்டிக்கல் மொராலிட்டி சம்பந்தப்பட்டதை இன்னைக்கு இந்திய அரசியலில் பேசவே முடியாது. அதுவும் ஒரு ஆட்சி தன்னுடைய இருப்புக்காக போராடி கொண்டிருக்கும் பொழுது பேச முடியாது. இந்த கவர்மெண்ட் இஸ் ஆன் வெண்டிலேட்டர். இப்ப இந்த அரசு வெண்டிலேட்டர்ல இருக்க அரசு. 118 மெஜாரிட்டி, இன்னைக்கு அவங்களுக்கு 120 தான் இருக்குது. அதுவும் அந்த 120 இவங்களுக்கு அந்த 6-8 பேர் பெரிய அளவில் சிக்கலை உண்டாக்கக்கூடியவர்கள். அதாவது சித்தாந்த ரீதியில் இவர்கள் ரொம்ப தீர்க்கமான, ரொம்ப தீவிரமான நிலைப்பாடு கொண்டவர்கள். மோடி அரசு இந்தியாவில் ஆட்சிக்கு வந்த பிறகு, மோடி பிரதமரான பிறகு கடந்த 12 ஆண்டுகளாக இந்திய அரசியல் மையப்பெருவாக இருக்கக்கூடிய ஹிந்துத்துவாவுக்கு எதிரான அரசியல் என்பதில் இவர்கள் இந்துத்துவாவுக்கு எதிரான மிக கடுமையான நிலைப்பாட்டை கொண்டவர்கள். நீக்குப்போக்கு அரசியல் இவர்களுக்கு ஒவ்வாது. மோடி எதிர்ப்பு, இன்னும் ஒரு விதத்தில் பார்த்தீங்கன்னா மோடி எதிர்ப்பு தான் தமிழ்நாட்டில் திமுக மற்றும் கூட்டணி கட்சிகளுக்கு வெற்றி வாய்ப்பை அள்ளி அள்ளி தரிக்கக்கூடிய காமதேனுவாக இருந்து கொண்டிருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் ஜோக்கா சொல்லுவாங்க, மோடி அங்கே இருக்க வரைக்கும் திமுக கூட்டணிக்கு இங்கே வெற்றி வாய்ப்பு பிரகாசம்னு. அஃப்கோர்ஸ் அது இந்த அசம்பிளியில் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறது. பார்லிமெண்ட் வந்ததுன்னா கண்டிப்பாக மோடிக்கு எதிராக தான் மக்கள் தீர்ப்பளிப்பார்கள் என்பதுதான் இப்பொழுதும் என்னுடைய அவதானிப்பாக இருக்கிறது. இந்த கட்சிகள் தீவிரமான அதிதீவிர மோடி எதிர்ப்பில் இருக்கும் பொழுது இவர்களை நம்பி ஆட்சி செய்வது கடினம் என்று அவருக்கு தெரியும். எங்கேயாவது யாராவது ஒரு பிஜேபி மந்திரி ஏதாவது மிக கடினமான கருத்துக்களை இஸ்லாமியர்களுக்கோ கிறிஸ்தவர்களுக்கோ, குறிப்பாக இஸ்லாமியர்களுக்கு எதிராக பேசுவார்கள். ஆனால் அடுத்த நாளே இவர்கள் இங்கு பொங்கி எழுவார்கள். மோடி அரசுக்கு எதிராக சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என்று கோருவார்கள். பிஜேபியில 3வது படியில் மோடிக்கு கீழே 30 படி கீழே இருக்கக்கூடிய ஒருவர், 3 படி இல்லை 30 படி கீழே இருக்கக்கூடிய ஒருவர் எங்காவது ஏதாவது மதச்சார்பின்மைக்கு எதிராக கருத்து தெரிவித்தால், சிறுபான்மையின மக்களுக்கு எதிராக பேசினால் இவர்கள் டைரக்டாக மோடியுடன் தான் மோதுவார்கள், தீர்மானம் போடணும்வாங்க. இந்த அதிதீவிர அரசியல் நிலைப்பாடு ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கு ஒவ்வாது. அப்ப அவருக்கு ஸ்திரத்தன்மை இந்த அரசுக்கு வேண்டும், 5 ஆண்டுகள் ஆள வேண்டும் என்றால் நம்பர்ஸ் அவருக்கு ஏடிஎம்கே கிட்ட தான் கிடைக்கும். ஏடிஎம்கே உள்ள இருக்கக்கூடிய நெருக்கடி என்னன்னா, அவர்கள் 5 ஆண்டுகள் அதிகாரம் இல்லாமல் இருந்துட்டு 2வது 5 ஆண்டு அதிகாரம் இல்லாமல் இருக்கக்கூடிய அரசியலுக்கு வந்திருக்கிறார்கள், தோற்று இருக்கிறார்கள். ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகு தொடர் தோல்வி. கடந்த தேர்தலில் 66 வாங்கி இந்த முறை 47 வந்திருக்குது. 103 தொகுதிகளில் 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டு 18 இடங்களில் டெபாசிட் இழந்திருக்கிறார்கள். இந்த 5 வருஷம் அதிகாரம் இல்லாமல் அவங்களால சத்தியமா இருக்க முடியாது ஒரு பிரிவினரால். ஏன்னா அடுத்த தேர்தலில் அவங்க ஃபேஸ் பண்ணவே முடியாது. அந்த கட்சியோட இயல்பு அப்படிப்பட்டது. அவங்க நெருக்கடி அது. விஜயோட நெருக்கடி ஸ்திரத்தன்மை. ஸோ எனக்கும் தேவை இருக்கு, உனக்கும் தேவை இருக்கு, தேர் இஸ் அ மீட்டிங் பாயிண்ட். அதனால அவர் போய் ஆதரவு வாங்குறேன். உங்க கேள்வி பொலிட்டிக்கல் மொராலிட்டி, அரசியல் அறம், அரசியல் ஒழுக்கவியல் சார்ந்ததாக இருப்பதால் அதற்கு நான் பதில் இல்லை என்று சொல்ல முடியாது. நீங்க சொல்றதுதான் கரெக்ட்ன்ற ஒரு பதில் தான் என் வாயிலிருந்து வரணும். அதுதான் நியாயமானது. அப்படிதான் நீங்க எடுத்துக்கூடாது. பட் நான் சொல்ல வர்றது ஆஸ் அ ஜேர்னலிஸ்டா நம்ம பிராக்டிக்கல் பாலிடிக்ஸை பேசும்போது என்னென்ன சினாரியோஸ்னு பேசுறோம். நம்ம ஜட்ஜ்மெண்ட்டை ஒதுக்கி வச்சுட்டு பாத்தீங்கன்னா இவருக்கு வேற ஆப்ஷன் இல்லை. நான் சொல்றது புரியுது இல்லையா உங்களுக்கு? அவங்களுக்கும் வேற ஆப்ஷன் இல்லை. அவங்களுக்கும் வேற ஆப்ஷன் இல்லை. சரி, நான் மாத்தி மாத்தி பேசுறேன்னு நினைக்காதீங்க. நீங்க ஒரு ஜேர்னலிஸ்டா நம்ம கமெண்ட் தான் பண்ண முடியும், தீர்ப்பு எழுத முடியாது. ஜட்ஜ் பண்றது நம்ம வேலையா? மக்களோட வேலை. இது ஒரு அரசியல் அக்யூட் பொலிட்டிக்கல் கிரைசிஸ். இது அவரு ஒரு 10 சீட்டு கம்மியா வாங்கியிருந்தா ரைட் ராயலா எதிர்கட்சியா உட்காந்துருக்கலாம், 10 சீட்டு கூட வாங்கியிருந்தா ஆளுங்கட்சியா உட்காந்துருக்கலாம் கம்ஃபர்டபுளா. 2 கட்டானா போய் சிக்கிச்சு. பட் ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க நல்லா, இந்த சட்டமன்றத்துக்குள்ள இந்த நம்பர்ஸ்ல வச்சு பாத்தீங்கன்னா யாராவது ஒருவரால் ஆட்சி அமைக்க முடியும்னா அது விஜயால தான் முடியும். திமுகவால சத்தியமா முடியாது. ஏன்னா அவங்களுக்கு 59 தான் இருக்கு. அவங்களுக்கு கூடுதல் 60 சீட்டு வேணும். அந்த 60 அவங்களுக்கு 47 திமுக அண்ணா திமுக கொடுத்தாதான். அது வாய்ப்பே கிடையாது, வாய்ப்பே கிடையாது. அண்ணா திமுக போய் திமுக ஆதரிக்கிறது. அதே மாதிரி அண்ணா திமுக ஆட்சி அமைக்கணும்னா திமுக 59 கொடுக்கணும், அதுக்கும் வாய்ப்பு கிடையாது. அப்ப 2 பேருமே யாரை நம்பி? ஒருவேளை 2 பேர்ல யாராவது ஒருத்தர் ஆட்சி அமைக்கணும்னா இந்த 2 பேரும் சேர்ந்து அமைக்க முடியாது. ஒருத்தர் யாராவது ஒருவர் ஆட்சி அமைக்கணும்னாலும் நம்பர்ஸ் அவங்களுக்கு வெளியில இருந்தா வரணும். நம்பர்ஸ் யாருக்கிட்டையும் கிடையாது எக்ஸப்ட் அப்ப தாவேகா உடைக்கணும். தாவேகா உடைக்கிறீங்கன்னா அது ஆயிரம் காயிரம். மேபி விஜய்க்கு ஒரு 20 சீட்டு கம்மியாகி திமுக ஒரு 20 சீட்டு கூடி இருந்ததுன்னா அது நடந்திருக்கும்.
இப்படி வச்சுக்கோங்களேன், திமுக ஒரு 80, அதிமுகவுக்கு தாவேகாவுக்கு ஒரு 90, அதிமுகவுக்கு ஒரு 60 இப்படி வச்சுக்கோங்க. மிச்சதெல்லாம் உதிரி கட்சிகள் வச்சுக்கோங்க, குட்டி கட்சிகள். 108க்கு பதிலாக 98, 47க்கு பதிலாக 60, மிச்சம் இருக்கிறது குட்டி குட்டி. திமுக வந்து ஒரு 80 அப்படி வச்சுக்கோங்களேன். என்ன இருக்கும் உங்களுக்கு? திமுக உட்காந்துட்டு இருக்கோம். 98 120 ரீச் பண்றதோட 80 120 ரீச் பண்றது ஈஸி. அதனாலதான் நான் சொன்னேன், ஒரு 10 சீட்டு கம்மியா வந்திருந்தா அப்ப தாவேகாவையும் திமுக உடைச்சிருக்கும். 10 சீட்டு கம்மியா விஜய் வந்திருந்தாருன்னா ரைட் ராயில எதிர்கட்சியா உட்காந்து இருக்கலாம். 10 சீட்டு கூட வந்திருந்தா யாரையும் போய் வீடு தேடி போய் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. நம்பர்ஸ் கேம்ல போய் மாட்டிச்சு. ஒரு விதத்துல அது நல்லது, செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் இருக்கும். விஜய்க்கே 118 கொடுக்காது, நல்லது. எனக்கு தெரிஞ்சு இனிமேல் தமிழக அரசியல் அடுத்த 2 தேர்தலுக்கு யாருக்கும் மெஜாரிட்டி இல்லாத இதை நோக்கி கூட போகலாம். ஏன்னா அதிமுக வந்து இன்னைக்கு உடைச்சுக்கிட்டு போனாலும் ஏதாவது ஒரு ரூபத்தில் அதிமுகன்ற ஒரு இயக்கம் இருக்கும். திமுக எதிர்ப்பு என்பதுல ஒரு இயக்கம் இருக்கும். அடுத்த 5 வருஷத்துல அது காலியாகும்னு எனக்கு தோணலை. அப்ப இந்த முக்கோண அரசியல் தமிழ்நாட்டில் இனிமேல் 3-way ஸ்பிரிட் தான் இருக்கும்னு எனக்கு தோணும். அப்படியும் எனக்கு தோணுது. எனவே அது இப்ப நம்ம கணிக்க முடியாது. அடுத்த 5 வருஷத்துல என்ன நடக்க போகுது நமக்கு தெரியாது. விஜய் எவ்வளவு நாள் இவ்வளவு தூரம் கன்சல்டேட் பண்ண போறாரு, அவரோட ஆட்சி எப்படி இருக்கும். இப்ப பேசுறதெல்லாம் ஈஸி, நடைமுறைன்னு வரும்போது அவர் பிஜேபியை எதிர்த்து இங்க எவ்வளவு தூரம் பாலிடிக்ஸ் பண்ண முடியும்? திமுக பண்ண மாதிரி பண்ண முடியுமா? திமுக பண்ண மாதிரி பிஜேபி எதிர்த்து பாலிடிக்ஸ் பண்ணிட்டு அவங்க நலத்திட்டங்களையும் டெலிவரி பண்ண முடிஞ்சது. அதை மாதிரி இவரால் பண்ண முடியுமா? இவ்வளவு சிக்கல்கள் இருக்குது. ஆகவே இன்றைய சூழல்ல பொதுச் செயலாளர், கட்சியோட பொதுச் செயலாளர் இருக்கிறார், முன்னாள் முதலமைச்சர். முன்னாள் முதலமைச்சர் என்பதை விட கட்சியோட பொதுச் செயலாளர், தேர்ந்தெடுக்கப்பட்ட பொதுச் செயலாளர். அவரை பார்க்காம அதுல இருந்து பிரிந்து போற பிரிவை போய் பார்ப்பது சரியான்னு நீங்க கேட்குறீங்க. பதில் உங்ககிட்டயே இருக்கு, உங்க கேள்வியிலே பதில் இருக்கு. உங்க கேள்விக்கு எதிராக நான் பதில் சொன்னேன்னா நான் நேர்மை இல்லாதவன் என்ற அர்த்தம். அப்படிதான் பாலிடிக்ஸ் ஃபங்க்ஷன் ஆகுது. பவர் இருக்குல்ல, பதவிப்படுத்தும் பாடுன்னுவாங்க. அதிகாரம் வந்துடுச்சுன்னா அவ்வளவு சீக்கிரம் யாரும் மார்ஷல் இழக்க விரும்ப மாட்டாங்க. அதுவும் 2 வருஷம் ஆரம்பிச்ச கட்சியை இவ்வளவு தூரம் 2.25 வருஷத்துல அதிகாரத்தை பிடிச்சது மாபெரும் சாதனை. சுதந்திர இந்தியாவில் என்டிஆருக்கு பிறகு அவர் தான் பண்ணியிருக்கார். அவர் அவ்வளவு சீக்கிரம் அதை இழக்க மாட்டார், எந்த எல்லைக்கும் போவார். அதை மட்டும் நினைவு வைத்துக் கொள்ளுங்கள். நாளுக்கு நாள் பலமடைந்து கொண்டே சொல்லுகிறார் விஜய். 4 நாள் தான் ஆகுது மார்ஷல். இந்த பெரிய கேள்விகளை கொஞ்சம் தள்ளி வையுங்கள். இல்ல, நாளுக்கு நாள், நாளைக்கு நம்பிக்கை ஒரு மெஜாரிட்டிக்கே கஷ்டம் நோக்கி நகர்றாரு. மெஜாரிட்டி நாளைக்கு ஜெயிச்சிட்டாருன்னா 6 மாசம் ஃப்ரீ. கண்டிப்பா 6 மாசம் பிரீத்திங் ஸ்பேஸ் இருக்கு. நாளைக்கு ஒருவேளை தோத்துட்டாருன்னா அதுக்கு வாய்ப்பு குறைவு. திமுகவே அவர் தோக்கிறத விரும்பாது. ஏன்னா ஒருவேளை நாளைக்கு விஜய் கவுந்துட்டாருன்னா எலெக்ஷன் தவிர ஒரு வழி இல்லை. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. வேற யாரும் ஃபார்ம் பண்ண முடியாது, நம்பர்ஸ் கிடையாது. நாளைக்கே அவர் வெற்றி பெற்று விடுவார் என்றுதான் நான் நம்புகிறேன். நம்பர்ஸ் அவர்கிட்ட இருக்குது. ஏன்னா அவரை கவுக்கிறதுக்கு யாரும் விரும்ப மாட்டாங்க, திமுகவே விரும்பாது. நம்பர்ஸ் அவர்கிட்ட இருக்கு. ஒருவேளை அஸ்யூமிங் தட், ஒரு கற்பனையா வச்சுக்கோங்களேன், எப்பயுமே நம்ம நினைக்கிறதுக்கு எதிராக போகிறதுக்கும் ஒரு 10% 20% வாய்ப்பு உண்டு. ஒருவேளை நாளைக்கு அவர் நம்பிக்கை வாக்கெடுப்பில் தோற்கடிக்கப்பட்டால் எலெக்ஷனை தவிர ஒரு வழியே கிடையாது. இந்த அசம்பிளிக்குள்ள யாரும் ஃபார்ம் பண்ணவே முடியாது. நெக்ஸ்ட் நியரஸ்ட் பார்ட்டி டிஎம்கே, அவங்க எங்க இருக்கு நம்பர்ஸ்? 3வது ஏடிஎம்கே, அவங்களுக்கு எங்க இருக்கு நம்பர்ஸ்? அப்ப தப்பி தவறி கூட விஜயோட அரசு கவிழ்ந்து விடக்கூடாது என்று தாவேகாவினரை விட, ஏன் விஜயை விட அதிமுகவும் திமுக தான் வந்து பிரார்த்தனைகள் அதிகமாக இருக்கும். ஏன்னா இந்த தேர்தலில் அதிக செலவு பண்ணது அவங்க தான், தாவேகா கிடையாது. தாவேகால சில உறுப்பினர்கள் பண்ணிருக்கலாம், பட் ஒட்டுமொத்த கட்சியை திமுக அதிமுக செலவு பண்ண மாதிரி யாருமே இது வரைக்கும் செலவு பண்ணதில்லை. இப்போ இன்னொரு தேர்தல் அவங்களால எப்படி அஃபோர்ட் பண்ண முடியும்? நாளைக்கு நம்பிக்கை வாக்கெடுப்பில் விஜய் வெற்றி பெற்று விடுவார் என்றுதான் நான் கணிக்கிறேன். ஜெயிச்சு 6 monthsக்கு கான்ஃபிடன்ஸ் மோஷனும் நோ கான்ஃபிடன்ஸும் கொண்டு வர முடியாது, அவசியம் இல்லை. அவசியம் இருந்தாலும் முடியாது. அந்த 6 மாசத்துக்குள்ள அவர் ஏடிஎம்கே ஆதரவோடு ஸ்திரப்படுத்தி விடுவார். இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க மார்ஷல், இந்த மாதிரி யாருக்கும் மெஜாரிட்டி இல்லைன்னா இந்த வெளியில இருந்து ஆதரவு கொடுக்கறதுன்றது வந்து பெரிய தலைவலி. ஒரு அரசுக்கான ஸ்திரத்தன்மை என்பது ஆதரவு உள்ள இருந்து இருக்கணும். அதாவது ஆதரிக்கக்கூடிய கட்சிகள் அமைச்சரவையில இருந்தா அந்த அரசுக்கு ஸ்திரத்தன்மை இருக்கும். இவங்க வெளியில இருக்கும்போது இவங்களுக்கு பொறுப்பு இருக்காது, எதை வேணா இவங்க பேசலாம். அதனால ஒரு அரசுக்கு ஸ்டெபிலிட்டி வேணும்னா வெளியில இருந்து ஆதரிக்கக்கூடிய கட்சிகள் எப்பவுமே அரசுக்கு உள்ள இருக்கணும். இவங்க இல்லை, இப்ப இருக்கவங்க இல்லை, எக்ஸப்ட் காங்கிரஸ். இந்த 8 பேரும் இல்லை. விசிகா, சிபிஐ, சிபிஎம், ஐயுஎம்எல் இல்லை. ஆனா ஏடிஎம்கே உள்ள இருந்து ஆதரவு கொடுப்பாங்க. அப்ப அது அவங்க அரசா மாறுது. கவுக்கிறது அவங்களே விரும்ப மாட்டாங்க. கவிழ்ப்பதற்கான முயற்சிகளை அவர்களும் சேர்ந்து முறியடிப்பார்கள். ஒரு அரசுக்கான யாருக்கும் மெஜாரிட்டி இல்லாத ஒரு அரசு அமையும் பொழுது, தனிப்பெரும் கட்சி தலைமையில் அரசு அமையும் பொழுது, ஆதரிக்கக்கூடிய கட்சிகள் அரசுக்கு
உள்ளிருந்து, அதாவது அமைச்சரவையில் இடம்பெற்று ஆதரவு கொடுத்தால், கூட்டணி அரசாங்கம் அமைந்தால் அதனுடைய ஆயுள் வந்து கெட்டியாக இருக்கும். ஆனால் அவர்கள் வெளியிலிருந்து ஆதரவு கொடுத்தால் நித்திய கண்டம் பூர்ணாயுஸ். இந்த எஸ்பி வேலுமணிக்கும் சி.வி. சண்முகம் அவர்களுக்கும் அந்த மற்ற எம்எல்ஏக்களுக்கும் என்ன கட்டாயம்? உண்மையாகவே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திமுகவுடன் கூட்டணி பேசிவிட்டார் அப்படின்ற கோவமா, படுதோல்வியா, அல்லது அதிகாரம்? தாங்க. ஏங்க இதுல என்னங்க பெருசா நீங்க போய் குழப்பிக்கிறீங்க? எதுக்கு வந்து நீங்க வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு? இல்ல, அவங்க சொல்ற காரணம் அதுதானே, படுதோல்வி. அதெல்லாம் வெளியில சொல்ற காரணம் தான் நண்பா. உங்களுக்கு தெரியாதா உள்ள இருக்கிறது என்னன்னு? சார், இவங்களால பவர் இல்லாம இருக்க முடியல சார். இதான் சார் உண்மை. ஓப்பனா பேசுவோம், மக்களுக்கு எல்லாம் தெரியும் சார். நம்ம போய் சொன்னா நம்ம முகத்துல காரி துப்புவாங்க மக்கள். சி.வி. சண்முகம் தலைமையில ஒரு பிரிவு அதிமுக இருந்து பிரிஞ்சு விஜய் ஆதரிக்குதுன்னா அதுக்கு காரணம் அதிகாரம். 5 வருஷம் எங்களுக்கு பவர் இல்லை, அடுத்த 5 வருஷம் நாங்கள் பவர் இல்லாமல் இருக்க முடியாது, எங்களுக்கு பவர் வேணும், நாங்கள் ஆதரிக்கிறோம். இதுதான் சார் கொள்கையாவது கோட்பாடாது. இடதுசாரிகளும் விசிகாவும் ஐயுஎம்எலும் ஆதரவு கொடுக்கும்போது தெளிவாக சொன்னது என்ன? வெளியிலிருந்து ஆதரிக்கிறோம், ஆட்சியில் பங்கு இல்லை. நாங்கள் இன்னைக்கும் கொள்கை வழி நடக்கக்கூடிய கட்சிகள்னா அவங்க தான். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க? அதிகாரத்தில் பங்குன்னு தான் போகிறாங்க. இவங்க சொல்லாமல் இருக்கலாம், உண்மை அதுதான் சார். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதிகாரம் இல்லாமல் அதிமுகவில் 2-5 ஆண்டுகள் இருக்க முடியாது சார். நான் சொன்னேன் உங்களுக்கு. இவங்க முதல் 5 ஆண்டை ஓட்டிட்டாங்க, 2வது 5 ஆண்டு முடியாது சார் அவங்களால. இந்த தடவை பவர் அவங்களுக்கு இல்லைன்னா 5 இயர்ஸில் கட்சி கரைஞ்சிடும் சார். கரைஞ்சிடும்னா மிகப்பெரிய அளவில் பாதிப்பு இருக்கும். அடுத்த எலெக்ஷன் அவங்க எப்போ ஃபேஸ் பண்ணாலும் கஷ்டம். ஏன்னா எலெக்ஷன்ஸ் ஆர் காஸ்ட்லி அஃபேர். இன்னைக்கு சார் 5 வருஷம் பவர் இல்லாமல் இருந்து அதிமுக போட்டியிட்ட பல தொகுதிகளில், பெரும்பாலான தொகுதிகள் நான் சொல்ல மாட்டேன், பல தொகுதிகளில், குறிப்பாக கொங்கு மண்டலத்தில் ஒரு வாக்குக்கு 5000 ₹15,000 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. எங்கேருந்து வருது பணம்? திமுக கொடுக்குதுன்னா புரியுது, அதிகாரம் இருக்கு அவங்க கையில். உங்க கையில் என்ன இருக்கு? அப்போ இந்த முடிவுக்கான காரணம் ரொம்ப தெளிவாக தெரியுது சார். இந்த ஃபோட்டோ பாருங்க, விஷுவல்ஸ். விஜயோட நின்னுக்குது யாரு? வேலுமணி, சி.வி. சண்முகம், நத்தம் விஸ்வநாதன், விஜயபாஸ்கர். இவங்கெல்லாம் 10 ஆண்டுகள் அமைச்சர்களாக இருந்தவங்க சார். 10 ஆண்டுகள் அமைச்சர்களாக இருந்து அவர்கள் என்னவெல்லாம் செய்தார்கள், அவர்கள் மீது உள்ள வழக்குகள் என்ன, அவருடைய சொத்துக்களின் மதிப்பு என்ன, இதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும் சார். இன்னைக்கு இவங்க இந்த முடிவை எடுக்கிறாங்கன்னா அதுக்கு ஒரே காரணம் தான் மார்ஷல். இவங்க அதிகாரத்தில் இவங்களுக்கு பங்கு வேணும். அதிகாரம் இல்லாமல் இவங்களால் இருக்க முடியல. ஒரு 5 வருஷத்தை தோத்து ஓட்டிட்டாங்க, அடுத்த 5 வருஷத்தை அதிகாரம் இல்லாமல் இருக்க முடியாது. அதனால அவங்க போறாங்க விஜய். இதுவுமே அதிகாரம் இல்லையா? அதிகாரம் கொடுக்கிற அதிகாரம் இது, அப்படி எடுத்துக்கலாமா? இதுவுமே அதிகாரம் இல்லையே, இன்னொரு கட்சியினுடைய அதிகாரத்தில் கொஞ்சம் அதிகாரம். மந்திரி ஆயிட்டா என்ன சார் நடக்கும்? கேபினெட் அந்தஸ்து, அது தவிர என்ன கையில் என்ன வரும்? வருமா வராதா? அப்புறம் என்ன வாங்கினா என்ன? விஜய் விட மாட்டேன்னு இருக்காரு. திஸ் த பாயிண்ட். இப்பதான் வரீங்க பாயிண்ட். இப்பதான் வரீங்க. அந்த இடத்துல அவருக்கு எப்படி சமாளிப்பார்? ஆனா இவங்க ஜாதகம் அவருக்கு தெரியாதா? ஒவ்வொருத்தர் மேலேயும் எவ்வளவு வழக்குகள் இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது? இடி கேஸ் 8 மந்திரி மேல இருக்கு. ஸ்மார்ட் சிட்டி ஊழல், எவ்வளவு ஊழலுங்க. எஸ்பி வேலுமணி மேல எவ்வளவு கேஸுங்க. விஜயபாஸ்கர் மேல என்ன கேஸ்? விஜயபாஸ்கர் வெல்த் மினிஸ்டர் இல்ல ஹெல்த் மினிஸ்டர்னு மோடியை சொன்னார்னு ஒரு ஜோக் உண்டு ஆபீசர் சர்க்கிள்ல. இவங்களை வச்சுக்கிட்டு நீங்க தூய்மையான நிர்வாகத்தை கொடுப்பீங்களா? இது விஜய்க்கு ஆக்சுவலா ஒரு கெட்ட பேரா அல்லது பலமா? ஆட்சியை தக்க வச்சுக்கணும் சார். அதுக்கு பலம், அதுக்கு பலம். பொலிட்டிக்கலா கெட்ட பேர், பொலிட்டிக்கலா கெட்ட பேர். ரொம்ப அழகா சொல்லிட்டீங்க மார்ஷல். எனக்கு அவசியம், நான் பேச வேண்டிய அவசியமே இல்லை. என் வேலையும் சேர்த்து நீங்களே பண்ணிட்டீங்க. இல்ல, விஜய் அவர்கள் எல்லா தலைவர்களையும் போய் பார்த்தப்போ ஒரு முதலமைச்சராக அவர் தூய்மையான தூய சக்தி தீய சக்தின்னு சொன்னார்ல. ஆமா, இது நிர்பந்தம். அவங்க இல்லைன்னா உங்களால ஆள முடியாது, அது எனக்கு புரியுது. பட் தூய சக்தி தீய சக்தின்னு சொன்னீங்களே, இனிமேல் தூய சக்தி நீங்க உங்களை கிளைம் பண்ண முடியுமா? சரி, மந்திரிங்க மேல, எம்எல்ஏ மேல இருக்க கிரிமினல் கேசஸ் அதெல்லாம் எல்லா கவர்மெண்ட்லயுமே இருக்கும். அது 18% எலெக்டட் எம்எல்ஏஸ் மேல கிரிமினல் கேஸ் தாவேக்கலன்னா திமுக 14% கூட ஜெயிச்சு அவனுக்கு 20% வந்திருக்கும். அந்த கிரிமினல் பேக்ரவுண்ட் எல்லாம் வச்சுங்க, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். தூய சக்தி தீய சக்தி நீங்க பேசுனீங்க. இப்போ வேலுமணி, சி.வி. சண்முகம், விஜயபாஸ்கர் இவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்க வந்து தூய்மையான நிர்வாகத்தை கொடுக்க போறீங்களா? இனிமே திருந்த வச்சு. அப்ப கடந்த காலத்துக்கு தவறுகள் ஸ்மார்ட் சிட்டி ஊழல் மட்டும் இல்லை, எத்தனை கேஸ் இவர்கள் மீதான ஊழல் குற்றச்சாட்டுகளை நீங்களே பேசிருக்கீங்களே. அப்ப எல்லா அரசியல்வாதிகளை போலத்தான் இன்றைக்கு பொலிட்டிக்கலி யூ மே பிகம் ஸ்டெபிளைஸ்டு. நாளைக்கு ஸ்திரத்தன்மை வந்துடும். நாளைக்கு ஜெயிக்கிறது ஒன்றும் ஈஸி கஷ்டம் இல்லை. அது யாருமே
விரும்பல. ஒருவேளை அவர் எதனா தப்பு பண்ணி கவுந்தா கூட இவங்களே காப்பாற்றிடுவாங்க. ஏன்னா அடுத்த எலெக்ஷன் யாராலுமே கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. அவ்வளோ பணம் செலவு பண்ணிட்டாங்க 2 பேரும். இதில் செலவு ரொம்ப கம்மியாக பண்ணி ஜெயிச்சது தாவேகா. தாவேகாவை விட தாவேகா அரசை விஜய் அரசை காப்பாற்ற வேண்டிய நெருக்கடி திமுக அதிமுக இருக்கு, குறிப்பா அதிமுக இருக்கு. பட் பொலிட்டிக்கல் டேமேஜ் will be there. சி.வி. சண்முகம் ஒரு விஷயத்தை போட்டு உடைச்சிருக்கிறார். எடப்பாடி பழனிசாமியை திராவிட முன்னேற்ற கழகத்தின் தயவோடு முதலமைச்சராக்குவதற்கு ஒரு திட்டம் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் எப்படியாவது வந்துவிடக் கூடாதுன்றதுக்காக 2 திராவிட கட்சிகள் பெருமை பண்ணாங்க. அதுல திமுக ரொம்ப முயற்சி பண்ணுச்சு. திமுக ரொம்ப முயற்சி பண்ணுச்சு. இபிஎஸ் வந்தா கூட பரவாயில்ல, இபிஎஸ் வந்தா பரவாயில்லன்னு பண்ணாங்க. 3 நாள் அந்த செய்தியை மீடியாலேயே வந்து சஸ்டெயின் பண்ணாங்க. ஹிந்து பேப்பர்ல பேஜ் 1ல வர வச்சாங்க. ஹிந்து பேப்பர்ல வருதுன்னா ஜியோ, அது ஹிந்து பேப்பர்ல வருதுன்னா கவர்மெண்ட் ஜியோ, அந்த பேப்பர்ல வருதுன்னா அது உண்மைன்றதுதான் எல்லாருக்குமே தெரியும். ஒரு ஜோக் சொல்லுவாங்க, ஹிந்து பேப்பர் எந்த அளவுக்கு வந்து நம்பகத்தன்மைன்றதுக்கு. கடந்த காலங்களில் பழைய காலத்து ஜோக் அது. அவங்க இயக்குனர்கள் 12 இயக்குனர்கள் 50 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஜோக் இது. ஹிந்து பத்திரிகை ஆஃபீஸ் வாசலில் அவங்க இயக்குனர்களில் ஒருத்தர் சாலை விபத்தில் இறந்து போயிடுறாரு. அந்த நியூஸ் அடுத்த நாள் எல்லா பேப்பர்லையும் வருது. ஹிந்து பேப்பரில் வரல. ஏன் வரலன்னு ஹிந்து ஆசிரியரை கேட்குறாங்க. அவர் சொல்றார், போலீஸ்லேருந்து எங்களுக்கு கன்ஃபர்மேஷன் வரலன்றார். இது ஒரு ஜோக், புரியும்னு நினைக்கிறவங்க. அந்த அளவு நம்பகத்தன்மை கொண்ட ஒரு பத்திரிகை. அதில் வந்து பேனர் நியூஸாக வருது, அன்திங்கபிள் இஸ் ஹேப்பனிங் அப்படின்னு. அதிமுக இஸ் கோயிங் டு ஹேப்பன் ஆர் அன்திங்கபிள், ப்ரப்போசல் ஆஃப் அன்திங்கபிள் ப்ரொபோர்ஷன்ஸ் இஸ் ஹேப்பனிங்னு வருது. அதாவது அதிமுகவை திமுக ஆதரிக்க போகிறார். அதுக்கு திமுகலேருந்து ஸ்டாலின் கிட்ட இருந்து அதுக்கு மறுப்பு வந்துருக்கணும், வரல. டி.கே. இளங்கோவும் பட்டும் படாம சொல்றாரு, அப்படிலாம் எதுவும் இல்லை. ஆனால் ஸ்டாலின் தான் இறுதி முடிவு எடுப்பார்னு ஒரு தூக்கி போடுறாரு. ஸ்டாலின் அவர்களை இப்படி பேசியதாக ஒரு செய்தி. திமுக வலுவான எதிர்கட்சியா உட்காரதான் அப்படி சொல்லிட்டு, ஆனால் நிலைமையில தீவிரத்தன்மை கருதி சில முடிவுகளை எடுக்க வேண்டியிருக்கு. கொக்கி போட்டார், ஸ்டாலினே கொக்கி போட்டார். அதாவது இந்த செய்தியை மறுக்க வேண்டிய அளவுக்கு அவங்க உறுதியா மறுக்கல. அதிமுக இருந்து அது கூட இல்லை, எந்த மறுப்பும் அந்த 3 நாள் செய்திக்கு வரல. ஸோ சி.வி. சண்முகம் சொல்றது உண்மை, அதுல எந்த சந்தேகமும் உங்களுக்கு வேணாம். முடிஞ்சு போன கதை மார்ஷல், அது எதுக்கு இப்ப பேசும்? எல்லாருக்கும் பதவி தான். அதிமுக ஆதரவோட திமுக ஆதரவோட முதலமைச்சர் ஆயிடலான்னு அதிமுகவோட எடப்பாடி ஆசைப்பட்டதும் கரெக்டு தான். இன்னைக்கு தூய சக்தி தீய சக்தின்னு பேசிட்டு அதிமுகவில் இருக்கக்கூடிய ஊழல்ல மூழ்கி முத்தெடுத்தவர்களை நேரில் சந்தித்து அவர்களை அமைச்சராக தன் அமைச்சரவையில் சேர்த்து கொண்டு தன் அரசை காப்பாற்றிக் கொள்ளக்கூடிய முதலமைச்சர் விஜயின் நடவடிக்கையும் கரெக்டு தான். எவ்ரி திங் இஸ் குட் இன் பாலிடிக்ஸ் அண்ட் லவ் அண்ட் வார்னு வாங்க, அப்படிதான். திமுக இங்க அதிமுக விஜயோட கைக்கு கொடுத்துட்டா இந்த இடதுசாரிகள், விடுதலை சிறுத்தைகள், ஐஎம்எல் இதை ஆதரிக்குமா தாவேகாவை? அதுக்கு தான் அவங்க பிஜேபியை கைட்டு விட்டாங்க. இவங்களுக்கு ஒன்று தான், பிஜேபி தான். பிஜேபிலேருந்து வெளில வந்து அவங்களுக்கு புனித ஸ்நானம் கொடுத்துருவாங்க, இவங்களே கொடுத்துருவாங்க. அவர் எப்படி, மோடி எப்படி காங்கிரஸ் எதிர்கட்சிகள் ஊழல் பண்ணும்போது ஊழல் ஊழல் ஊழல்னு கத்துவாரு. ஆனால் ஒன்ஸ் அந்த கட்சியிலேருந்து வந்து பிஜேபியில் சேர்த்துட்டா அவர் ஞானஸ்நானம் அவங்களுக்கு கொடுத்துருவாரு. அந்த மாதிரி இவங்களும் இடதுசாரிகளும் ஐயுஎம்எல் விசிகாவும் பிஜேபி அறுத்துக்கிட்டு யாராவது வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு உடனே ஊழல் புனித ஸ்நானம் ஞான ஸ்நானம் கொடுத்து அவங்களை புனிதர்கள் ஆக்கிடுவாங்க. இவங்களும் ஒன்றும் கண்டுக்க மாட்டாங்க. இவங்க அப்படி கண்டுக்கினாலும் கவலையில் ஒரு கவர்மெண்ட் அவர் கையில் இருக்குது. நீ வெறும் 8 தான், எனக்கு 30 இருக்குது. 8 பெருசா 30 பெருசா? 30 தான் பெருசு. இல்லை சார், இவங்க பதவி இப்போ ஊசலாடாத. யார் பதவி? இந்த 30 எம்எல்ஏக்கள் பதவி இல்லை. அது கட்சி தகவல் தடை சட்டத்தில் நிறைய ஆம்பிகுட்டிஸ் இருக்குது. ஸ்பீக்கர் தான் முடிவு பண்ணணும். 2/3 இல்லைன்னா இன்ஸ்டன்ட் டிஸ்குவாலிஃபிகேஷன் கிடையாது, ஸ்பீக்கர் கிட்ட போவோம். ஸ்பீக்கர் நிறைய நான் சொன்னேன், தெலுங்கானா ஆந்திராவில் கடந்த 10 ஆண்டுகளில் வந்து அப்சல்யூட் இது கட்சி தாவல் நடந்தது. 40 பேர் இருக்க ஒரு இடத்துல 10 பேரை மட்டுமே உடச்சி எடுத்து கேசிஆர் வந்து ஜெகன் கட்சியிலேருந்தோ சந்திரபாபு நாயுடு கட்சியிலேருந்தோ ஆட்சி நடத்தினார். ஸ்பீக்கர் கிட்ட அவங்க பாதிக்கப்பட்ட கட்சி பெட்டிஷன் கொடுத்து ஒன்றுமே நடக்கல. ஹைகோர்ட்டு சுப்ரீம் கோர்ட் எல்லாம் போய், ஏன்னா டிஸ்குவாலிஃபிகேஷனை ஸ்பீக்கர் தான் செய்ய முடியும், ஹைகோர்ட்டோ சுப்ரீம் கோர்ட்டோ செய்ய முடியாது. புரிஞ்சுக்கோங்க, இந்த டிஸ்குவாலிஃபிகேஷன் ப்ராசஸ் ஒன்று இருக்குல்ல மார்ஷல், 2/3 இல்லைன்னா டிஸ்குவாலிஃபிகேஷன் நம்ம சொல்கிறோம். இப்போ 47ல் 2/3 32 கீழே எதாவது இருந்ததுன்னா டிஸ்குவாலிஃபிகேஷன். அது உடனே நடக்காது. அது எப்படி நடக்கும்னா, பாதிக்கப்பட்ட தரப்பு, அதாவது இழந்த தரப்பு போய் பெட்டிஷன் போடுவாங்க யார்கிட்ட? ஸ்பீக்கர்கிட்ட. ஸ்பீக்கர் அது மேலேயே உட்காந்துருப்பார், ஆக்ஷன் எடுக்க மாட்டார். கூப்பிட்டு விசாரிப்பார். அவர் ஆக்ஷன் எடுக்காமல் உட்காந்துருக்கும் போது உங்களுக்கு என்ன ஆப்ஷன்னா, கோர்ட்டுக்கு போகணும். டைரெக்டாக சாதாரணமாக சுப்ரீம் கோர்ட்டுக்கு போக முடியாது, ஹைகோர்ட்டுக்கு தான் போகணும்.
ஹைகோர்ட்ல இழுக்கும். ஹைகோர்ட்ல ரொம்ப நாள் இழுத்து உங்களுக்கு எதிராக வந்ததுன்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகும். என்ன தீர்ப்பு வந்தாலும் ஸ்பீக்கரை டிஸ்குவாலிஃபை பண்ண சொல்லி ஹைகோர்ட் வந்து சொன்னா ஸ்பீக்கர் கேட்க மாட்டாரு. கவர்மெண்ட் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகும். சுப்ரீம் கோர்ட்ல இழுக்கும். சுப்ரீம் கோர்ட்ல அவ்வளவு சீக்கிரம் கொடுக்க மாட்டான். ஸ்பீக்கரை டிஸ்குவாலிஃபை பண்ணுன்னு தான் டைரக்ஷன் கொடுக்க முடியும் சுப்ரீம் கோர்ட்டோ ஒரு ஹைகோர்ட்டோ ஜுடிஷியரி. கோர்ட் டைரக்டா டிஸ்குவாலிஃபை பண்ண முடியாது. டிஸ்குவாலிஃபிகேஷன்ல இருக்க சிக்கல் இதுதான். 2/3 மெஜாரிட்டி இல்லைன்னா டிஸ்குவாலிஃபைன்றது நம்ம வெளிப்படையா பேசுற பேச்சு அது. ஆனால் அதை நடைமுறையில் அமல்படுத்த வேண்டியது ஸ்பீக்கர். அந்த ஸ்பீக்கர்ஸ் சபாநாயகர்கள் கடந்த 10 ஆண்டுகள்ல இந்தியா முழுவதும், குறிப்பாக தெலுங்கானா, ஆந்திர பிரதேஷ், ஐ திங்க் வேறு ஓரிரு மாநிலங்கள், அங்க வந்து இந்த பிரச்சனை 10 ஆண்டுகளுக்கு மேலாக ஓடிக்கொண்டிருக்கிறது. புரியுதானா? புரியல நான் சொல்றேன். இல்ல தமிழ்ல அடிஷனலா இன்னொரு சிக்கல் மார்ஷல் என்னன்னா, இப்ப ஒரு பக்கம் 17 ஒரு பக்கம் 30 வரும்போது, இப்ப இன்னைக்கு மத்தியானம் அவரும் வந்து இது போட்டாரு, கொறடா உத்தரவு போட்டாரு. யாரு? பழனிசாமி. நாளைக்கு வாக்கெடுப்பு, அரசுக்கு எதிராக வாக்களிக்க சொல்லி. இவங்க தரப்புல இவங்களும் வந்து அதிகாரப்பூர்வமா வந்து 2 பேருமே ஸ்பீக்கர் கிட்ட வந்து நாங்க தான் உண்மையான அதிமுகன்னு கொடுத்துருக்காங்க. தலைவர் இவரு, கொறடா இவருன்னு. அவங்க கொறடா நம்பிக்கை வாக்கெடுப்புக்கு எதிராக போடுங்க, இவங்க கொறடா உத்தரவு நம்பிக்கை வாக்கெடுப்புக்கு ஆதரவான. இதுல அடிஷனல் ப்ராப்ளம். எது உண்மையான அதிமுக? முதல்ல அதை டிசைட் பண்ணணும். அதை டிசைட் பண்றது ஸ்பீக்கர் தான் பண்ண முடியும். அது நாளைக்கு வாக்கெடுப்புக்கு பிறகு நடக்கும். 2 தரப்பையும் விசாரிச்சுட்டு ஸ்பீக்கர் 1 வாரமோ 10 நாளோ 15 நாளோ பொறுத்து அதை கொடுப்பாரு. இந்த தீர்ப்பு எப்படி வரும்னு நமக்கு தெரியும். அப்ப பாதிக்கப்பட்ட தரப்பு ஒரே ஆப்ஷன் கோர்ட்டுக்கு போகணும். கோர்ட்ல இது பல ஆண்டுகள் எடுக்கும். அதாவது 2/3 இல்லைன்னா டிஸ்குவாலிஃபிகேஷன்றது இன்ஸ்டன்ட் கிடையாது. ஸ்பீக்கர்ஸ் டிசிஷன். ஸ்பீக்கர் தான் டிஸ்குவாலிஃபை பண்ண முடியும், கோர்ட் பண்ண முடியாது. அதிகபட்சம் கோர்ட்டுக்கு போனீங்கன்னா ஸ்பீக்கரை டிஸ்குவாலிஃபை பண்ணுன்னு சொல்லலாம். நான் பண்ண முடியாதுன்னு ஒரு டிசிஷனை ஸ்பீக்கர் எடுப்பார் ஓப்பனாவே கடைசியா. அப்ப அதை சேலஞ்ச் பண்ணி நீ போகணும் கோர்ட்டுக்கு. மறுபடியும் கீழே அந்த ஹைகோர்ட்ல இருந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகணும். அதுக்குள்ள 5 வருஷம் முடிஞ்சிடும். விஜயனுடைய செயல்பாடுகளை ஒரு 4 நாளா பாக்குறீங்க, எப்படி இருக்கு? 4 நாள்ல பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. இன்றைக்கு ஒரு சர்ச்சை கிளம்பி இருக்கிற அவருடைய ஜோசியக்காரரை சிறப்பு அதிகாரி சார், அது ஒரு முக்கியமான விஷயம் சார். ஓஎஸ்டின்றது ஆஃபீஸர் ஆன் ஸ்பெஷல் டியூட்டின்றது வழக்கமாக வந்து ஒரு அனுபவமிக்க ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் அல்லது ஒரு பாலிட்டிஷியன், முதலமைச்சருக்கோ அல்லது மந்திரிக்கோ நம்பிக்கைக்குரிய ஒரு பாலிட்டிஷியனா அந்த பொறுப்புல போடுவாங்க. யூஸ்வலா பாலிட்டிஷியன்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு ரிட்டையர்ட் ஆஃபீஸர் அல்லது சர்விங் ஆஃபீஸர் அல்லது மோஸ்ட்லி ஆஃபீஸர் தான் போடுவாங்க. பியூரோக்ராட், ஐபிஎஸ் ஆஃபீஸர் கூட போட்டிருக்காங்க. அப்படி இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க, பாலிட்டிஷியன்ஸை சூஸ் பண்ணும்போது அவங்க தனக்கு நம்பிக்கையான ஒரு அரசியல்வாதியை சூஸ் பண்ணுவாங்க. அவங்க ஓரளவு அனுபவம் மிக்கவங்க இருப்பாங்க. அதாவது இதோட அர்த்தம் என்னன்னா மார்ஷல், ஒன்று கவர்னன்ஸ், நிர்வாகத்துல அனுபவம் இருக்கணும், இல்லை அரசியல் அனுபவம் இருக்கணும். 2 பேரும் ஜோசியக்காரர் ஓஎஸ்டியா போட்டிருக்காரு. இது புருவங்களை உயர்த்தக்கூடியது. இட்ஸ் சர்ப்ரைசிங், ரியலி சர்ப்ரைசிங். ஓஎஸ்டின்றதே வந்து சாதாரணமா தமிழ்நாட்டில் கிடையாது, ரொம்ப ரொம்ப ரேரா தான் அது இருக்குது. ஏன்னா அப்ப இது வந்து இப்ப இருக்கக்கூடிய ஆபீசர்ஸ் யார் மேலேயும் பரிபூர்ண நம்பிக்கை இல்லாததால வரக்கூடியது. இந்த ஓஎஸ்டின்றதே சாதாரணமா அதிகாரிகள் அல்லாத ஒருத்தரை போடுறீங்கன்னா, பாலிட்டிஷியன்ஸை போடுறீங்க அல்லது யாரோ எக்ஸ்பர்ட்டை போடுறீங்கன்னா, அரசு எந்திரம் இருக்குல்ல, ஐஏஎஸ் அண்ட் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ், அவங்க மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா தான் அது வரும். ஏன்னா அது ரொம்ப குரூஷியல் போஸ்ட், ஆஃபீஸர் ஆன் ஸ்பெஷல் டியூட்டின்றது. நேரடியாக முதலமைச்சருக்கு கட்டுப்பட்டது அது. அதில் வந்து அவருக்கு ஜோசியம் சொன்னதாக சொல்லப்படுகிற ஒருவர், அது சொன்னாரா நமக்கு தெரியாது, அவரை நியமித்திருப்பது என்பது சர்ப்ரைசிங், ஆச்சரியமா இருக்கு. இதுக்கு மேலே நம்ம எதுவும் சொல்ல முடியாது, ஏன்னா செயல்பாடுகளை பொறுத்து தான் நம்ம பேச முடியும். பட் இது பூர்வங்களை உயர்த்தக்கூடிய ஒரு சர்ப்ரைஸ். ஒரு நல்ல முதலமைச்சரா பெயர் எடுக்க வேண்டியத சூழ்நிலையில அரசியல்வாதியாக இருக்க வேண்டிய கட்டாயத்திலும் விஜய் இருக்காரா? அப்சல்யூட்லி, வெரி குட் கொஸ்டின். எஸ், பதில் எஸ். சார், நிறைய விஷயங்களை பயன்படுத்தி ரொம்ப நன்றி.